நீங்க கிரிப்டோல ட்ரேட் பண்ணும்போது, அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரேடிங் வியூவ தாண்டி, சார்ட்ட தாண்டி ஒரு சில டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ்ல இருக்கிற வெப்சைட்ஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது, நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியரா இருக்கும். அண்ட் பம்பார்டட் வித் டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாம சிம்ப்ளிசிட்டிக் அப்ரோச் வச்சிருக்கிறதுனால, ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆக மாட்டோம். ஸோ, அதில ஒன் ஆஃப் த டூல தான் இன்னைக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். கிரிப்டோ ட்ரேட் பண்ற நெறைய பேருக்கு இந்த வெப்சைட் பத்தி தெரிஞ்சிருக்காது. ஏன்னா, இது ரொம்ப சூப்பர் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ரொம்ப நீட்டான எந்த ஒரு டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கிளட்டர்டா இல்லாத ஒரு பர்ட்டிகுலர் சைட். ஸோ velo.xyz இதுதான் அந்த சைட் நேமு. ஸோ டைரக்ட்டா இந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஓப்பன் ஆப் அப்படின்னு நீங்க குடுத்துட்டு, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா? அத நீங்க கிளிக் பண்ணி ஜஸ்ட் கோ டூ மார்க்கெட்ஸ். ஸோ இதில போயிட்டீங்கன்னா, டீஃபால்ட்டா ஆக்சுவல் டே டு டே பேசிஸ்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் மல்டிபிள் டிஃபரண்ட் புரோக்கிங் அக்கவுண்ட் இருக்கும். பட் இவங்களோட ஓவரால் இன்ஃபர்மேஷனே பேஸ்ட் ஆன் பினான்ஸ், பைபிட், அதுக்கப்புறம் ஓகேகே. ஸோ இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் மேஜரா எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் வால்யூம்ஸ் இருக்கோ, அத பேஸ் பண்ணி ஓவரால் ஒரு சிங்கிள் இடத்துல கம்ப்ளீட் பிரைஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ டாப் கெய்னர்ஸ் இருக்குன்னா, இந்த டாப் கெய்னர்ஸ் மொத்தமா எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் டாப் கெய்னர்ஸ்ல இருக்கு. ஓகே. கிரேட்டர் தென் 0 ஆல்மோஸ்ட் 170 காயின்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 92 காயின்ஸ். ஸோ ஓவராலா இத பார்க்கும்போதே லாஸ்ட் 1 வீக்ல மார்க்கெட்டோட பிரெத் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கா, இல்ல நெகட்டிவா இருக்கா அப்படின்ற டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்றதா இருந்தா, நம்ம லாங் போணுமா, ஷார்ட் போணுமா, கரண்ட்டா மார்க்கெட்டோட பிரெத் எதுல இருக்குன்றத வெறும் பிட்காயின் மட்டும் வச்சு பார்க்காம, இந்த மாரி ஓவரால் காயின்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வந்துரும். அது ஒண்ணு. அதே மாரி ஓவராலா நீங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 1 வீக்ல எந்தெந்த காயின் எவ்வளோ கெயின் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட்டும் வந்துரும். ஸோ அதோட ஓவரால் பிரைஸ் மூவ்மெண்ட் நீங்க அதில ஹோவர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அண்ட் இது நாட் ஒன்லி 1 வீக் நீங்க அத எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். இப்ப நான் 1 டே மாத்தப் போறேன். லாஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு மாத்தப் போறேன்னா, அந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லாஸ்ட் 24 ஹவர்ஸோட ஓவரால் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? ஓவராலா பியரிஷா இருக்கா? இல்ல புல்லிஷா இருக்கா? அந்த இன்ஃபர்மேஷன் வந்துரும். அண்ட் இது நம்ம இன்னும் ஃபர்தரா கூட ஆல்மோஸ்ட் ஹார்லி பேசிஸ்ல கூட போலாம். ஸோ இன்னும் ஹார்லி பேசிஸ்ல போகும்போது நமக்கு இன்னும் டீட்டெயிலா தெரியும். ஓகே லாஸ்ட் 1 ஹவர்ல பீப்பிள் ஹூ ஆர் ட்ரேடிங் ஆன் அ ஷார்ட் டெர்ம் பேசிஸ் வெரி ஒரு ஃபியூ ஹார்ஸ் இல்ல ஃபியூ மினிட்ஸ் தான் ஹோல்ட் பண்ண போறோன்னும்போது, கரண்ட் மார்க்கெட் பிரெத் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி இப்போ புல்லிஷா இருக்கு. ஸோ இப்போ நான் எடுக்கிற ட்ரேடு ஷார்ட் ட்ரேட் எடுத்தேன்னா, எனக்கு ஃபேவரபிளாவே இருக்காது. ஸோ இத பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே இப்போ லாஸ்ட் 1 ஹவர்ல எந்தெந்த ஸ்பெசிஃபிக் காயின்ஸ்லாம் கம்ப்ளீட்டா அப் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. ஸோ இதில இருக்க எல்லா காயின்ஸுமே வந்து நம்மளோட டெல்டா எக்ஸ்சேஞ்சில இருக்காது. பட் இதில இருக்கிற ஏதாவது ஒரு காயின் வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்சில இருந்ததுன்னா, நம்ம அத வச்சு ஈஸியா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஓவரால் பிரைஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் அ டிஃபரண்ட் டைம் ஃப்ரேம் விண்டோஸ்ல பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எந்தெந்த ஸ்பெசிஃபிக் காயின்ஸுக்குலாம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா கெயின் ஆயிருக்கு, இல்லன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா லூஸ் ஆயிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க கம்ப்ளீட்டாவே இதில டிஸ்ப்ளே ஆயிரும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்ல எந்தெந்த ஸ்பெசிஃபிக் காயின்ஸ்க்குலாம் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே ஸ்பெசிஃபிக் காயின் வந்து பிரைஸ் பேஸ்லயே வந்ததுன்னா, அலாங் வித் பிரைஸ் அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, அப்போ வேற ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன் அந்த காயின்ல இருக்கு. அத வச்சு நம்ம இன்னும் ஃபர்தரா ஃபைன் டியூன் பண்ணி உள்ள போகுற மாரி பார்த்துக்கலாம். ஸோ ஒரே ஒரு காயின்ல இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இந்த ஒரு காயின் வந்து 108% இன்க்ரீஸ். அண்ட் அதே காயினோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 155% இன்க்ரீஸ். ஸோ 2மே இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவ் ஜோன் இருக்கு பின்னாடி. ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்பிளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உள்ள வரும்போது, ஹியூஜ் சப்போர்ட் அதில இருக்கு. ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இன்னும் இந்த அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதே மாரி இப்போ டெல்டா எக்ஸ்சேஞ்சில நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல் காயின்ஸ் கூட எல்லா காயின்ஸோட ஓவரால் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாரி செக்டார் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். நம்ம ஊர்ல எப்படி வந்து கன்சியூமர் செக்டார், ஐடி செக்டார், ஆட்டோ செக்டார் இருக்க மாரி காயின்ஸுக்கும் வந்து லேயர் 1, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸு, சொலோனா, மீம்னு ஒவ்வொரு காயினும் செக்டார் இருக்கும். அந்த ஒவ்வொரு செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸும் டிஃப்ரெண்ட்டா மாறும். அதில இருக்கிற காயின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். இத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த சார்ட்ல. ஸோ இதில வந்தீங்கன்னா, வெலோ சார்ட்ல கீழ வந்தீங்கன்னா, செக்டார் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில எந்த ஸ்பெசிஃபிக் செக்டார் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணுது, பெட்டரா இருக்கு. இப்போ ஓகே. இப்போ ஏஐ செக்டாரா? அப்போ ஓகே. அப்போ நீங்க இதில போயிட்டு ஏஐன்னு செலக்ட் பண்ணிட்டு, அதில இருக்கிற செக்டார நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எல்1 லேயரா? அப்போ எல்1ல என்ன ஸ்பெசிஃபிக் காயின்ஸ் இருக்கு அப்படின்னு லேயர் 1ல பார்த்து அந்த காயின்ஸ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டாப் டவுன் அப்ரோச் சொல்ற மாரி எந்த செக்டார் நல்லா ஒர்க் ஆகுது, அப் ட்ரெண்ட்ல இருக்கு, அந்த செக்டார்ல இருக்கிற ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு காயின்ஸ நம்ம ஈஸியா யூ கேன் கோ லாங் இன் இட். அதே மாரி நம்ம எல்லா நாளுமே ட்ரேட் பண்ணாம, நமக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ட்ரேட் பண்ணும்போது, நமக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த ப்ராஃபிட் எடுக்கிறது கொஞ்சம் அதிகமாகும். அது எப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா, எப்பல்லாம் ஜென்ரலா ஒரு கிரிப்டோ ட்ரேடர்ஸு
ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள போவாங்கன்னா, எப்போலாம் அதிகமா லெவரேஜ் எடுத்து ட்ரேட் பண்றாங்களோ, அப்போலாம் அதிகமா லிக்விடேஷன்ஸ் ஈஸியா நடக்கும். ஸோ எப்போலாம் லிக்விடேஷன் நடக்குதோ, அப்போலாம் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஒரு சார்ட்ல ஸோ வெலோ எக்ஸ்ஒய்ஸில ஃபியூச்சர்ஸ் பிடிசி சார்ட்ல நீங்க போனீங்கன்னா, இந்த இடத்துல பிடிசி லிக்விடேஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எந்த இடத்துல ஹையஸ்ட் லிக்விடேஷன் நடக்குதோ, அங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகும். பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இந்த இடத்துல ஸோ டிசம்பர் 7th அன்னைக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு ஒரு பெரிய லிக்விடேஷன் நடக்குது. பிகாஸ் ஆஃப் பைபிட்ல அந்த ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில நிறைய பேர் லெவரேஜ் பொசிஷன் வச்சிருக்காங்க. க்ளோஸ் பண்றாங்க. பட் அது அக்ராஸ் பிட்காயினோட பிரைஸையே அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாக்ட்லி அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. கம்ப்ளீட் பாட்டம் அவுட் ஆகி, அங்கேருந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போச்சு. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் $87,000 இருந்த பிட்காயின் அந்த லிக்விடேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக 91,000 கிட்ட போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். ஸோ இந்த லிக்விடேஷன் ஜோன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைமில் என்டர் ஆகும்போது நமக்கான சான்ஸ் டு மேக் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த சார்ட்டில் யூ வில் see எல்லா எக்ஸ்சேஞ்சஸோட ப்ரைஸ். ஸோ பினான்ஸ், பைபிட், ஓகேஎக்ஸ், ஹைப்பர் லிக்விட். ஸோ இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸோட இன்னும் லிஸ்ட்டாக இருக்கிற எல்லா காயின்ஸோட லாஸ்ட் 24 ஹவர்ஸ் ப்ரைஸ் சேஞ்ச் உங்களுக்கு வேணும்னா ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். ஓகே, எந்தெந்த ஸ்பெசிஃபிக் காயின்ஸ்லாம் மேக்ஸிமம் ப்ரைஸ் சேஞ்சில் இருக்குது. அண்ட் தென் இதெல்லாம் மேக்ஸிமம் வால்யூம் இருக்குது. ஸோ பிட்காயின், ETH அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டேப்லெட் ஃபார்மில் வரும். அது இல்லாமல் பெஸ்ட் பார்ட்டு நம்ம யூசுவலி சார்ட்னாலே சூப்பர் ட்ரெண்ட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் பார்ப்போம். இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வுட் பி ஏபிள் டு எக்ஸ்போர்ட் த டேட்டா. அது எல்லாமே பண்ணிக்கலாம். அது கூட இல்லாமல் இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரால் அக்ரிகேட்டட் லிக்விடேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே இருக்குது, ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அண்ட் தென் ஃபண்டிங் ரேட்டு, அண்ட் ஓவரால் ஃபண்டிங் லிக்விடேஷன்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம், மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சார்ட் பேஸ்டாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்சேஞ்சஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் குரேட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவரால் குளோபல் வியூ அபவுட் த கிரிப்டோ இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குது, பிட்காயினை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிக்விடேஷன் மட்டும் எடுத்துப்போம். மற்ற எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ சார்ட் நார்மலாக இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது ஹையஸ்ட் லிக்விடேஷன் நடக்குது. அண்ட் எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் மார்க்கெட்டை பாட்டம் அவுட் ஆகிடுது. அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி ஃபர்தராக இப்போ மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஷார்ட் லிஸ்ட். இது வந்து ஹார்லி பேசிஸில் இருக்கா, இப்போ நீங்கள் ஹார்லி பேசிஸ்லேருந்து இப்போ 1 டே பேசிஸில் வச்சிங்கன்னா இன்னும் ஃபர்தராக மாற்றிக்கலாம். ஸோ அதே தான் 1 டே பேசிஸ்லையும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து யூ கேன் சேஞ்ச் இட் அண்ட் அக்கார்டிங்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெறும் ஃபண்டிங் ரேட் மட்டும் இல்லாமல் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் ஓவரால் அதோட வால்யூம்ஸ் என்ன, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, அலாங் வித் ப்ரைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வெலோ வெப்சைட்டில் ஈஸியாக பார்த்துக்கலாம். இது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எந்த ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுமே இல்லை இது. ஸோ நிறைய சூப்பர் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு சார்ட் விண்டோவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தேவையோ, ஃபண்டிங் ரேட் இன்ஃபர்மேஷன்ஸ், லிக்விடேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வச்சு ஃபர்தராக அவங்களோட ட்ரேடிங் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு இன்ஃபார்ம்டாக ஒரு நிறைய அனாலிசிஸ் பண்ணி கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நிறைய ஃபால்ஸ் ட்ரேட்ஸ், ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு டெஃபினட்டாக இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ கைஸ். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இந்த டூலில் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரெஸ் பண்ணுறேன்.